இங்க வந்துச்சு? இது ரோஹிணி கண்ணப்பட்ட பிரச்சனைன்னு நான் எடுத்து வச்சா, இது யார் இங்க எடுத்து வச்சது? இத தப்பி தவறி கூட ரோஹிணி பாத்துடவே கூடாது. இத வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பிட வேண்டியதுதான். ரோஹிணி, நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அண்ணி, மனசுக்குள்ள ரொம்ப பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நான் நேத்து நைட்டு உனக்கு அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லிருக்கேன். ஆனா நீ காலையில வேதாளம் முருங்க மரம் ஏறின கதையா பழைய பல்லவிய பாடிக்கிட்டு இருக்கல. இங்க பாரு, நீ இப்படியே உன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தேனா நீயே எல்லார்கிட்டயும் மாட்டிப்ப. ஒழுங்கா சீக்கிரமா ரெடி ஆகு. சரி, நான் ஒண்ணு பண்றேன். இப்பவே வெளியில போய் இந்த பந்தக்கால நடத்தாதீங்க, ரோஹிணி கௌதம மேரேஜ் பண்ணிக்க போறான்னு நானே சொல்லிடுறேன். அண்ணி அண்ணி, என்ன ஏன் தடுக்கிற? உன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தானே நீ தவிச்சுக்கிட்டு இருக்க. அந்த தவிப்புக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தானே போறேன். அப்புறம் ஏன் என்ன தடுக்கிற? கை விடு. விடு, நான் போறேன். விடு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப போய் கௌதம பத்தி பேசினா எல்லாரும் என்ன என்னன்னு நினைப்பாங்க. பெரிய என்ன கொன்னே போட்டுரும். இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஐயோ அண்ணி, நான் உங்க பேச்ச கேக்குறேன். ஆனா கூட பிறந்த பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல அண்ணி. அண்ணி, நேத்து நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சின்ன அண்ணன் இங்க வந்துச்சு. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையான்லாம் கேட்டுச்சு. நானும் ஏதோ பொய்ய சொல்லி சின்ன அண்ணனை சமாளிச்சிட்டேன். ஆனா சின்ன அண்ணன் இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும், அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுச்சு. ரொம்ப எமோஷனலா பேசுச்சு அண்ணி. என் மேல இவ்ளோ பாசத்தை வச்சிருக்கிற என் 2 அண்ணனுங்களையும் நான் ஏமாத்த போறேன்றத நினைச்சா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அண்ணி. வாழ்க்கையில எப்பவுமே அனுபவத்துலதான் முடிவெடுக்கணும். அதுதான் சரியானதா இருக்கும். அண்ணன் சொன்னாரு, தம்பி சொன்னாருன்னு இமோஷனலா முடிவெடுத்தா அதனால பாதிக்கப்பட போறது உன்னோட வாழ்க்கைதான். உன்னோட கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் நீதான் அந்த வாழ்க்கைய வாழ வேண்டியதா இருக்கும். மனசுல ஒருத்தனை சுமந்துகிட்டு வெளியில ஒருத்தருக்கு பொண்டாட்டியா வாழ்ற கொடுமை இருக்கே, அது நரகத்தை விட பெரிய கொடுமை. அப்பேற்பட்ட கொடுமை உனக்கு வேணும்னா நீ உங்க அண்ணன் சொல்ற மாப்பிள்ளைக்கே கழுத்தை நீட்டு. இல்ல உன் மனசுக்கு பிடிச்ச பையனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னா இந்த சின்ன நீ சொல்றத கேட்டுட்டு நட. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்ன நீ செலக்ட் பண்ண. அங்க எம்டியா இருக்கு பாரு. ஓகேவா? கார்த்தி, பா எங்கடா போன இவ்வளவு நேரம்? பா ரோஹிணிக்கு புடவை வாங்கிட்டு வர போனப்பா. அப்படியா? சரி, ரோஹிணி கிட்ட கொடு. சரிப்பா. ரேவதி இந்தா. அண்ணே, எல்லாருக்கும் கொடு. சரி சரி, சத்யா கிட்ட நவதானியமும் வெள்ளை துணியும் கொண்டு வர சொல்லி இருந்தா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வர சொல்லு. போ. சொல்றப்பா. சின்ன மருமவனே, கடைக்கு போயிட்டு வந்தேன். சரி போ போ போ. இதோ இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ரோஹிணி, புரியுதா உனக்கு? ரோஹிணி,
சத்யா நீ இங்கதான் இருக்கியா? ம் உன்னை நவதானியமும் வெள்ளை துணியும் எடுத்துட்டு வர சொன்னாங்களாமே, அப்பா சொன்னாரு. ஆம் அதை எடுக்கதான் நான் வந்தேன். ஆனா ரோஹிணி இன்னும் ரெடி ஆகாம இருக்கா, அதான் அவகிட்ட ரெடி ஆகுன்னு சொல்ல வந்தேன். ரோஹிணி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்கிறது நல்லதுதான். அண்ணன் உனக்காக ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்தா இந்தா பாரு, நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்குண்ணே. காலையில கடை ஓபன் பண்ண உடனே நின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கட்டிட்டு வா, பந்தக்கால் ஊனிடலாம். அண்ணன் தான் சொல்லிட்டாருல, சீக்கிரமா போய் புடவையெல்லாம் கட்டிட்டு வா. ம் ம். ரோஹிணி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கடைக்கு போயிட்டு புடவை வாங்கிட்டு திரும்ப வரும்போது மாப்பிள்ளைய பார்த்தேன். அவரு ரொம்ப அக்கறையா பேசினாரு தெரியுமா? என்னாலதான் அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு. ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட காட்டிக்காம நம்ம குடும்பத்தை பத்தி, அதுவும் குறிப்பா உன்னை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிச்சாரு ரோஹிணி. என்கிட்ட இந்த பிரச்சனையில உங்க மனசு எந்த குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாடக்கூடாதுன்னு அக்கறையா சொன்னாரு. அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரோஹிணி. ரோஹிணி இப்ப நான் ஒரு அண்ணனா உங்ககிட்ட பேசல, ஒரு நண்பனா உங்ககிட்ட பேசுறேன். கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ண பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணு நினைக்கலாம். ஆனா அந்த பொண்ணை யார் அக்கறையா பாத்துக்கிறாங்களோ அவங்க கூட தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை அமையணும். அப்பதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லனா நரகத்தை விட ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு அமைஞ்சிரும். நல்ல வேளை நீ இந்த லவ்வுக்கு விண்ல தசை மாறி போல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பாத்திருக்கிற மாப்பிள்ள உனக்கு ரொம்ப பொருத்தமானவரா இருப்பாரு. உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறவரா இருப்பாரு. அதனால மனசுல எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம இந்த புடவை கட்டிட்டு வா ரோஹிணி, சரியா? ம் ம் சரிண்ணே. பாட்டி இந்த பூ உள்ள வைங்க. அண்ணி இந்தாங்க, இந்த பூவை தலையில வச்சுக்கோங்க. என் கைய பார்த்தல, கை பூரா மஞ்சளா இருக்கு, நான் எப்படி வைப்பேன்? ரேவதி பூவை என்கிட்ட கொடு, என் பொண்டாட்டி தலையில நான் வச்சு விடுறேன். கொடு. இந்தானே, நீ ஆச்சும் பொண்டாட்டியாச்சு.